ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஹவுஸ் ஒய்ஃப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஷார்ட் மார்னிங் ரொட்டீன் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் 2 days ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒன்றும் ஹவுஸ் க்ளீனிங்கில் இது பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஸ்டவ்வை பாருங்கள் எவ்வளோ மோசமாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கிச்சன் கிளீனர் ஸ்ப்ரே வச்சு முதல்ல நான் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா, ஏன்னா ரொம்ப ஆயிலாக இருக்குது. ஸோ அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 2 minutes கழித்து துடைக்கும் போது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு வந்து கழுவி விட முடியாது, என்னோடய கிச்சனில் வந்து ஸ்டவ்வை கழுவி விட முடியாது. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றினா அந்த ஸ்லாப் வந்து சிங்க் பக்கமாக சரியில்லை, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது சரிஞ்சிருக்கிறதுனால அப்புறம் தண்ணியை தள்ளி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அது டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால இந்த மெத்தட் நான் கண்டுபிடிச்சேன். லைக் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் எப்படி நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணலான்னு. ஸோ இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ரொம்பவே கரை இருந்தனால கொஞ்சம் சோப்பு போட்டுக்கிட்டேன். இல்லை நம்ம ரெகுலராக பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே மட்டுமே போதும். இல்லைன்னா ஆல் த 3 times பண்ணோம்னா when we cook, அதுக்கப்புறம் நம்ம பண்ணோன்னா தண்ணியில் கூட போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ரொம்ப நாள் க்ளீன் சரியாக பண்ணாதனால சோப்பும் போட்டாச்சு. இந்த மைக்ரோ ஃபைபர் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயும் நான் காமிச்சிருப்பேன். இது கையால் துடைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டவ்வோட நாப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நம்ம கை வச்சே துடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். துணினா உள்ளே போகாது அப்படிலாம் இருக்குமா, இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைக்ரோ ஃபைபருங்கனால ஈஸியாக கொஞ்சம் தூசிலாம் போயிடுது. ஸோ இதை நான் முந்தி தூசி இந்த விண்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுற வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸ் எனக்கு ஒரு 2 நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கிச்சனுக்கு ஒன்று, அப்புறம் நீங்கள் மற்ற சர்ஃபேஸ்லாம் துடைக்கிறதுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஈஸியாக துவைச்சி காயப்பட ட்ரையும் சீக்கிரம் ஆயிரும் அது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்ப மோசமாக இருந்து, இதில் கிச்சனில் லஞ்ச் சமைக்க ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் ஆரம்பிக்கலான்ட்டு. ஸோ ஐ தாட் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட போகிறோம். ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீனில் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பணுன்னா எனக்கு இருக்க அடுத்த வேலை இது நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது தான் டெய்லி. இதுக்கு முன்னாடியும் நான் பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தா தெரியும் ரெகுலராக எப்படி நடக்கும்னு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டைப் ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் சேரும்போது தேய்ச்சிருவீங்களா, இல்லை எனி 2 times இல்லைனா 1 time எல்லாம் சேர்ந்துட்டு அப்படி தேய்ப்பீங்களா, எந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒவ்வொரு வேலை தேய்ச்சிருவேன். பட் சம்டைம்ஸ் மார்னிங் உள்ளது மிஸ் ஆகிட்டுனா எல்லாம் சேர்த்து தான் ஈவினிங் தேய்க்க வேண்டியது மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து கிச்சனில் தேவையான பாத்திரம் மட்டும் வைக்கணும். அது வந்து உண்மையிலே ஈஸியாக இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு எனக்கு கடாயினா ஒரு 4-5, அதுக்கப்புறம் டம்ளர்ஸ் பவுல்ஸ்லாம் நிறைய இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளே வந்து நிறைய யூஸ் பண்ணி சிங்கில் போட்டுருவோம். அப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் தேய்க்க வேண்டியிருக்கும். இப்போது எல்லாமே நான் லிமிட் பண்ணிட்டேன். நம்பர் ஆஃப் பவுல்ஸு, எவ்வளோ ஸ்பூன் தேவை, எவ்வளோ பிளேட் தேவை, எல்லாமே லிமிட் பண்ணது உண்மையிலே எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா வேறு இப்போ கடாய் அடுத்து வேணும்னா அதை கழுவி எடுத்துருவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா அடுத்தடுத்து குக் பண்ணி சிங்கில் யாரோ நமக்கு தேய்ச்சி தருவாங்கங்கிற மாதிரி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ யாரெல்லாம் வந்து அவங்களே டிஷ் வாஷ்லாம் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து மினிமலாக கம்மியாக தேவையான அளவு பாத்திரங்கள் வச்சுக்கோங்க. அது உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து வந்து இப்போது என்னோடய எல்லா நான்ஸ்டிக் பேனையும் நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றா நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து காஸ்ட் அயன் ஒரு 2 சட்டி இருக்குது. ஒரு ஃப்ரை பேன் மாதிரி இருக்குது, அது வந்து அயன், காஸ்ட் அயன் இல்லை, இது காஸ்ட் அயன். அப்புறம் தோசை இதுவும் நான் வந்து காஸ்ட் அயன் மாற்றிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழுவ வேண்டியிருக்கும், இல்லைன்னா துரு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ லைட்டாக கழுவிட்டு என்ன பண்ணுவேன்னா, அதுக்குன்னு ஒரு துணி வச்சுருக்கேன், காட்டன் துணி வச்சு கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சிரும்ல, தண்ணியோடு வச்சா ப்ரௌன் ஆயிடுது. ஸோ அப்புறம் என்ன செய்வேன், இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறது போக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் லைட்டாக தேய்ச்சி வச்சுருவேன் லைட்டாக. ஸோ நான் இப்படி பண்ணுறேன். நீங்களாம் எப்படி உங்களோட அயன் சட்டி, காஸ்ட் அயன் சட்டிலாம் மெயின்டைன் பண்ணுறீங்கிறது என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இந்த ஸ்பேச்சுலா தான். இதுவும் எனக்கு வந்து சிலிக்கான் தான், பட் எஸ், இந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தையும் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழித்து நான் உங்கள் கூட என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருப்பேன், பட் எனக்கு நேரமாவது. இன்றைக்கி என் பொண்ணை போய் ஸ்கூலில் சீக்கிரம் கூப்பிட போகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய குறிப்புகளோட இன்னும் புதுசாக நம்ம என்னென்ன பண்ணலாம். அது ஆக்சுவலி ஹவுஸ் ஒய்ஃப் சேனலில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஹோம் மெயின்டைனிங் டிப்ஸ், அதாவது எப்படி நம்ம சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிக்கலாம், ஒரு சிம்பிள் மெத்தட்ஸ், இந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். நான் கூட உங்களோட சேர்ந்து நானும் வந்து நிறைய கற்றுட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். நம்ம டச்லேயே இருப்போம். வணக்கம்.